10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார்னுடைய பாட்ஷா திரைப்படத்தினுடைய ரீரிலீஸ்க்கு இப்போ வரவேற்பு எப்படி இருக்குன்னு பாலக்கோட்ல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய திரை வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு திரைப்படம்னா அது பாட்ஷா தான். அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டத்திலும் அதுக்கு மவுஸ் குறையாது அப்படின்னு நான் சொல்வேன். இப்போ மறுவெளியீடை கண்டிருக்கின்ற பாட்ஷா திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை ரசிகர்கள் மத்தியிலே பெற்றுக்கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் சாருக்கு சவுகார் ஜானகி அம்மா ஜோடியா நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஒளி விளக்கு, பணம் படைத்தவன் போன்ற பல படங்களிலே சவுகார் ஜானகி நடிச்சிருக்காங்க. மாரீசன் தலைவன் தலைவி இந்த 2 திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர்ஸுமே நான் பார்த்தேன். அதில் மாரீசன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரில் கொஞ்சம் த்ரில்லிங் ஃபேக்டர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால எனக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருந்தது. நீங்கள் 2 திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர்ஸுமே பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் எது? அண்ட் இந்த 2 திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. தலைவன் தலைவி, மாரீசன் ஆகிய 2 படங்களின் ட்ரெய்லருமே ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக்கொண்டிருக்கின்றன அப்படின்றது தான் உண்மை. தலைவன் தலைவி படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குடும்ப சித்திரம். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள ஊழல்கள், கூடல்கள், குடும்பத்துக்கு இடையே உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இதையெல்லாம் மிக அழகாக எடுத்து சொல்கின்ற படமாக தலைவன் தலைவி படம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கான ஒரு அடையாளம் அந்த படத்தினுடைய ட்ரெய்லரிலே காணப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் மிகப்பெரிய வரவேற்பை தலைவன் தலைவி படத்தினுடைய ட்ரெய்லர் இன்று வரையிலே பெற்றுக்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தான் மாரீசன் திரைப்படமும். மாரீசன் திரைப்படத்தினுடைய கதைப்போக்கள் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு தான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாரஸ்யம். இந்த 2 திரைப்படங்களுமே வெற்றி படங்களாக அமையும் அப்படின்ற நம்பிக்கையை இந்த ட்ரெய்லர்கள் விதைத்திருக்கின்றன. புஷ்பா 2 திரைப்படத்தினுடைய பெய்ட் பிரீமியர்ல நடந்த மரணத்துக்கு பிறகு இனி எந்த திரைப்படத்துக்குமே பெய்ட் பிரீமியர் போடக்கூடாதுன்னு ஒரு தீர்மானமும் நிறைவேற்றினாங்க. அதுக்காக நடிகர் அல்லு அர்ஜுனை கைதும் பண்ணாங்க. ஆனா இப்போ பவன் கல்யாணுடைய திரைப்படத்துக்கு மட்டும் சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி வழங்கி ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வித்தியாசம் எதனால? ஒருவேளை துணை முதலமைச்சர்ன்றதுனால இந்த சட்டம்லாம் மாறுமா? அந்த மாதிரி இருந்தா தமிழ்நாட்டிலும் சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி தரலாம் தானேன்னு ஸ்ரீலங்காலது மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற செய்தியை பார்க்கும்போது ஆங்கிலத்திலே உள்ள ஒரு ப்ராவர்ப் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆல் ஆர் ஈக்குவல், சம் ஆர் மோர் ஈக்குவல் அப்படின்வாங்க. அது மாதிரி தான் இந்த செய்கையை நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் இது போன்ற பிரீமியர் காட்சிகளுக்கு அனுமதி வழங்கலாம். யார் அதிகமாக செலவழித்து படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பார்க்கட்டுமே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாருக்கு மேக்கப்காக அதிக நேரம் எடுத்த திரைப்படம் என்னன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. திருமால் பெருமை படத்திலே அப்பர் வேடத்திலே சிவாஜி நடித்திருந்தார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த மேக்கப்புக்கு தான் கொஞ்சம் அதிகமான நேரம் சிவாஜி எடுத்துக்கொண்டிருப்பார் நினைக்கிறேன். நடிகர் அஜித்குமாரனுடைய அடுத்த திரைப்படத்தையும் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்க போறதா வர தகவல்கள் உண்மையான பாலக்கோட்ல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. அஜித்குமார் நடிக்கின்ற அடுத்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்க போகிறார் அப்படின்றது ஏற்கனவே முடிவான விஷயம். அந்த படத்தை யார் தயாரிக்க போறாங்க அப்படின்றது மட்டும்தான் இன்னும் முடிவாகல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார்னுடைய அடுத்த திரைப்படத்துக்கு சாய் அபியங்கர் அல்லது ஷான் ரோல்டன் இசையமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அடுத்த படத்துக்கு சாய் அபியங்கர், ஷான் ராடன் போன்ற இசையமைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பது சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய அடுத்த படத்தை யார் இயக்க போகிறாள் என்பதை பொறுத்தது. சார், முதல் மரியாதை திரைப்படத்துல ஒளிப்பதிவு மூலியமா எப்படி சிவாஜி கணேசன் சார் உயரம் கம்மியா காட்ட முடிஞ்சதுன்னு சொல்ல முடியுமான்னு தர்மபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. முதல் மரியாதை திரைப்படத்திலே சிவாஜியுடைய உயரத்தை குறைத்து காண்பிப்பதற்காக நாங்கள் எந்த முயற்சியும் எடுக்கல. அப்படி ஏதாவது ஒரு காட்சியில் சிவாஜி தோற்றமளித்திருந்தார் என்றால் அது தற்செயலாக அமைந்த ஒன்று தான். பல கன்னட தெலுங்கு நடிகர்களுடைய பசங்க சென்னைக்கு வந்து படிச்சாங்க. ஆனா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாருடைய மகனான பிரபு சார் மட்டும் ஏன் அவர் பெங்களூருக்கு அனுப்பி படிக்க வச்சாருன்னு வில்லியனூர்ல இருந்து அரவிந்த் லோச்சன் கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கன்னடம், மலையாளம், தெலுங்கு ஆகிய எல்லா படங்களும் இங்கே தான் தயாராகி கொண்டிருந்தன. அந்த காலகட்டத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற நடிகர்களுடைய தந்தைகள் எல்லோருமே இங்கே தான் திரைப்படங்கள் நடித்து கொண்டிருந்தார்கள். அதனால் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் இங்கே படிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் காரணமாக தான் அவங்க இங்கே படித்தாங்களே தவிர ஹைதராபாத்திலிருந்தோ பெங்களூர்லேருந்தோ இங்கே வந்து அவங்க யாரும் படிக்கலை. இயக்குனர் ராம் சாரனுடைய முதல் படமான கற்றல் தமிழ் தொடங்கி இப்போ சமீபத்தில் வெளியான பறந்து போன்ற திரைப்படம் வரைக்கும் அவருடைய படங்களின் கதாநாயகியான நடிகை அஞ்சலியை மட்டும் தொடர்ந்து நடிக்க வைக்கிறாரே, இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சா ஷேர் பண்ண முடியுமான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. அஞ்சலி ஒரு சிறந்த நடிகை. ஒரு படைப்பாளியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய படங்களில் நடிக்கிறதுக்கு யார் அவர் தேர்ந்தெடுப்பார்? நல்ல நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகளை தானே. இதையெல்லாம் தாண்டி ராமனுடைய திரைப்படங்களிலே தொடர்ந்து அஞ்சலி ஏன் இடம்பெறுகிறார் என்பதற்கு
சாய் விசித்ரா நேர்காணலில் மிகச்சரியான விளக்கத்தை சொல்லியிருந்தார் ராம். அந்த நேர்காணலுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கிறது. அந்த நேர்காணலை பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஏன் தொடர்ந்து தன்னுடைய படங்களில் ராம் அஞ்சலியை பயன்படுத்துகிறார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும். ஒரு சினிமா கம்பெனி ஒரு நடிகரை புக் பண்ணும்பொழுது 3 திரைப்படங்களுமே அவங்களோட தான் பண்ணணும்னு ஏதாவது விதி இருக்கா? அண்ட் இயக்குநர்களுக்கும் இந்த சிஸ்டம் பொருந்துமான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. அப்படிலாம் எந்த விதிமுறையும் கிடையாது. ஒரு சில நிறுவனங்களில் புதுமுகங்களை அறிமுகப்படுத்தும் போது தங்களுடைய நிறுவனத்தில் தொடர்ந்து அந்த புதுமுகங்கள் 3 படங்களில் நடிக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து கொள்வது உண்டு. எல்லா பெரிய படங்களுடைய ப்ரமோஷனுமே அந்த திரைப்படத்தினுடைய ஹீரோவை வச்சு தான் கொண்டு போவாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கூலியில் வெளியான எந்த ப்ரமோஷன் மெட்டீரியல்லையுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய கிளிப்ஸ் 1 நிமிஷத்தை கூட தாண்டலை. இதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் எப்படி அனுமதிச்சாருன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்துடைய போஸ்டர்களில் ரஜினிகாந்துடைய புகைப்படமே இடம்பெறவில்லை என்றாலும் அது ரஜினிகாந்த் படம் தான் அப்படின்றது உலகம் முழுதும் உள்ள எல்லா சினிமா ரசிகர்களுக்கும் தெரியும். அதன் காரணமாக கூட இப்படி ஒரு விளம்பர யுக்தியை அந்த பட நிறுவனத்தில் பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்கு. நடிகர் தனுஷ் நடிச்ச குபேரா திரைப்படத்துக்கு தேசிய விருது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. தேசிய விருதை பொறுத்தவரையில் இப்போதே அதை முடிவு செய்கிறது அப்படின்றது கஷ்டம். ஏன்னா அந்த போட்டியில் எந்தெந்த மாநிலங்களிலிருந்து எந்தெந்த படங்கள் கலந்து கொள்ள போகின்றன அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ் சினிமாவில் மட்டும் ஹீரோயின்ஸ்க்கு ஒரு பருவம் வந்த பிறகு அவங்கள அண்ணியை நடிக்க வச்சு அந்த பதவி காலாவதியாகி அம்மாவா நடிக்க வைக்கிறாங்க. அந்த பதவியும் காலாவதியாகி பாட்டியை நடிக்க வச்சிடுறாங்க. ஆனால் ஹீரோக்களை மட்டும் காலேஜ் ஸ்டூடெண்டாகவும் போலீஸ் ஆஃபீஸராக மட்டும் காட்டிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கு பருவம்லாம் கிடையாதான்னு வில்லியனூர்லேருந்து அரவிந்த் லோச்சன் கேட்டிருக்காங்க. ஹீரோக்களுக்கும் நிச்சயமாக பருவம் உண்டு என்றாலும் ஒரு சில கதாநாயகர்கள் இதுக்கு எக்ஸப்ஷனாக இன்று வரையில் இருக்கிறார்கள் அப்படின்றது உண்மைதான். கமல்ஹாசன், ரஜினிகாந்த் போன்றோர் இன்று வரையிலே தொடர்ந்து கதாநாயகன் நடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் கதாநாயகன் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் கதாநாயகனாக நடித்த மோகன், சத்யராஜ், பிரபு, கார்த்திகெல்லாம் இப்போ தொடர்ந்து கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கிறார்களா என்ன? இதில் எத்தனை பேர் குணச்சித்திர கதாபாத்திரங்களுக்கு மாறிட்டாங்க. நடிகர் ஜெய்சங்கர் சார் மேக்கப் போடாமல் நடிச்சிருக்காரான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்து ஜெய்சங்கர் எந்த திரைப்படத்திலும் மேக்கப் போடாமல் நடித்ததில்லை. சார் லைன் ப்ரொடியூசர்னு டைட்டிலில் போடுறாங்களே அப்படின்னா என்ன, அவங்களுடைய பணி என்னன்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. பல படங்களை பொறுத்தவரையிலே அந்த படத்துடைய தயாரிப்பாளரால் நேரடியாக அந்த படப்பிடிப்பு தளத்துக்கு போய் என்ன நடக்கிறது அப்படின்றத பார்வையிட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனக்கு பதிலாக ஒரு பிரதிநிதி அந்த படத்தில் அவர் நிர்ணயிப்பார். அதுதான் லைன் ப்ரொடியூசர். இந்த லைன் ப்ரொடியூசர் அப்படின்றவர் தினமும் படப்பிடிப்புக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய வளர்ச்சி சீராக இருக்கிறதா என்பதை பற்றியும் கண்காணிப்பார். அடுத்து இன்று ஒரு தகவல். இன்றைக்கு பல கதாநாயக நடிகர்கள் காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் தான் நடிப்பேன், அதற்கு மேலே படப்பிடிப்பில் கலந்து கொள்ள மாட்டேன் என்ற நிபந்தனையை படத்தில் ஒப்பந்தம் செய்யும் போதே விதிக்கிறார்கள். பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா இரவு காட்சிகளில் நடிக்க ஒப்புக்கொள்வதே இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் மாறுபட்டவராக இருந்தவர் தான் சிவாஜி என்று சொல்ல வேண்டும். அவர் பரபரப்பாக நடித்து கொண்டிருந்த காலகட்டங்களில் 24 மணி நேரமும் பல நாட்கள் நடித்திருக்கிறார் என்பது தான் உண்மை. சிவாஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 10 படம், 12 படம், 14 படம்லாம் நடித்தவர் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். இதையெல்லாம் தாண்டி படப்பிடிப்பு முடிந்ததற்கு பின்னாலே மாலை வேளைகளில் நாடகங்களில் நடிப்பதையும் வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தவர் சிவாஜி. நாடகம் இருக்கின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா மாலை 3 மணிக்கெல்லாம் நாடக அரங்குக்கு போய்விடுவார் சிவாஜி. அந்த நாடகம் முடிய 10 மணியாகும். நாடகம் முடிந்தவுடன் வீட்டுக்கு போவாரா என்றால் இல்லை, மீண்டும் அடுத்த படப்பிடிப்புக்கு கிளம்பிடுவார். இப்படி 24 மணி நேரம் கடுமையாக உழைத்த சிவாஜி அதை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நேரத்தில் என்னுடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள் யாரையுமே நான் பார்க்கல, பார்க்கும் சந்தர்ப்பமும் எனக்கு கிடைக்கல. குடும்ப வாழ்க்கை என்பதை நான் சரியாக அனுபவிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அதுக்காக நான் வருத்தப்படல. ஏன்னா இதெல்லாம் என்னுடைய சுயநலத்துக்காக நான் செய்தேனே தவிர இதில் தியாகம் ஒன்றும் கிடையாது. நான் பறந்து பறந்து ஏன் அப்படி நடித்தேன்? எனக்கு நல்ல பெயர் வர வேண்டும் என்பதற்காக நடித்தேன், நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நடித்தேன். அது முழுக்க முழுக்க சுயநலம்தான். ஆனால் நான் அப்படி இருந்ததுனால என்னுடைய குடும்பத்தினர் நன்றாக இருக்க முடிந்தது என்று ஒரு பத்திரிகை பெட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் சிவாஜி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். உங்கள் திரை வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான இயக்குனர் தியாகராஜன் குமார் ராஜா. அவர் ஒரு எக்ஸ்ட்ரானரியான பர்சனாலிட்டி சார். இங்கே தான் கோதண்டபாணி ஸ்டுடியோவில் டப்பிங் போச்சு, ஆரஞ்சு காண்டம் ஒரு சீன் வந்து டப்பிங் பேசுனேன், எனக்கு அந்த சீன் பிடிக்கல. கமலோட விக்ரம் படத்தில் பணியாற்றி கமல் சார் நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணுவார் சார். மகாராஜா ஸ்கிரிப்டை கேட்ட போது எப்படி இருந்தது உங்களுக்கு? நித்தினோட ஃபஸ்ட் படத்தை நான் பார்க்கல, ஷூட் போகிறது 2-3 நாளைக்கு மட்டும் தான் பார்த்தேன். ஓ
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.